அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்ற இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ மக்கள் தங்களுடைய நாடுகளை வீடுகளை எல்லாம் விட்டு அவர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புனித சின்னப்பர் சொல்கிற அந்த வார்த்தை, நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி, ஆகவே ஆண்டவருடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களை நாங்கள் இங்கே கூட்டிட்டு வந்து மன்னிக்கணும். கூட்டிட்டு வர்றதுங்கிறத விட இன்னைக்கு நாங்கள் அங்கே போய் எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க இருக்கிற இடத்துல மிஷினரியா ஒர்க் பண்ற இடத்துல சென்று அங்கே எடுத்துட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த மக்களுடைய அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக இன்றைக்கு நமக்கு வருகை தந்திருக்கிற அருள் தந்தையை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஃபாதர் வெல்கம். ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். இன்னைக்கு நாங்கள் இருக்கிற இடம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிறோம். ஃபாதர் அஸ்ஸாம் மாநிலத்தில் அங்கே இருக்கிற ஹெல்த் கமிஷன் அதோடைய செக்ரட்டரியா இருக்கார். 15 மறை மாவட்டங்கள், அந்த 15 மறை மாவட்டத்துக்கும் ஹெல்த் கமிஷனுடைய செக்ரட்டரியா இருக்கிறாரு. ஆகவே அவரை பற்றி நிறைய அவரே சொல்லுவார். ஆகவே அப்பேற்பட்ட காரியங்களை வாங்க கேட்டுக்கலாம். ஃபாதர், உங்களுடைய பேரு, அப்புறம் உங்களுடைய ஊரு, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்க. என்னோட பேர் ஈசாக் ராயப்பன். என்னுடைய சொந்த பேர் ஈசாக். அப்பாவோட இனிஷியல் நாங்கள் ராயப்பன். சொந்த ஊர் பாப்பநல்லூர், செங்கல்பட்டு மறை மாவட்டம், தமிழ்நாட்டில். செங்கல்பட்டு மறை மாவட்டம். ஓகே ஓகே. ஊர் பாப்பநல்லூர். அது பக்கத்தில் சொன்னால் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போனோம். அதுக்கு அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு, அதுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் அது உள்ள. இது 2 தான் எங்களுக்கு டவுன். அது மூலமாக தான் நாங்கள் போகிறது வரது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம். மதுராந்தகத்துலேருந்து எங்களுக்கு ஊருக்கு ஒரு பஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 முறை வரும், காலையில், மதியம், சாயந்தரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ அது 2 முறையாக மாறி இருக்குது, காலையில் சாயந்தரம் அப்படின்னு. இதுதான் எங்களுடைய போக்குவரத்து. அப்படிப்பட்ட அந்த ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தீங்க. ஓகே ஃபாதர். உங்களோட கூட பிறந்தவங்க 5 பேர், என்னோட சேர்த்து 6 பேர். முதல்ல அக்கா, 2வது அண்ணன், 3வது அண்ணன், 4வது அக்கா, 5வது அண்ணன், நான் தான் கடைசி. கடைக்குட்டி நீங்க. பெஞ்சமின். நிறைய நானும் கவனிச்சிருக்கேன். நானும் கடைக்குட்டி தான். நானும் கவனிச்சிருக்கேன். ஃபாதர் சிஸ்டர்ஸ்ல பார்த்து அது கடைக்குட்டி கடவுள் தேர்ந்தெடுக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கர பாசமா இருந்திருப்பாங்க மக்கள். ஐ மீன் உங்களுடைய அப்பா அம்மா. நான் பிறந்தப்போ சின்னதுல ஒரு 2 வயசுல இருக்கும்போது நான் அப்பா இறந்துட்டேன். ஓகே. அப்போ நான் 4 காலில் தவந்து போயிட்டு இருக்கிறேன். அது ஊர்ல இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, உங்க அப்பா இறந்து அப்பாவோட அந்த கட்டிலில் ஒரு உடம்பு வச்சிருக்கும்போது நான் அம்மா கிட்ட மேலே அவங்கள தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தள்ளி விட்டாங்கன்னா நான் அந்த கட்டிலில் பிடிச்சிட்டு எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயசுல நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அப்பாவோட முகம்லாம். 2 வயசுங்கும் போது அது வாய்ப்பே இல்லை. அதே போல் அந்த காலம் அவர் இறந்தது நான் பிறந்தது 1979. அப்பா இறந்தது 80-81 அந்த இதில். அப்போ எந்த ரெக்கார்டும் கிடையாது, அவருடைய ஃபோட்டோவும் இல்லை. ஸோ அதனால இது வரைக்கும் நான் அப்பாவுடைய அந்த ஃபோட்டோ அதை தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அம்மா தான். ஸோ அது மாதிரி அம்மாவோட செல்லப்பிள்ளை நீங்க. செல்லப்பிள்ளை, ஆமாம். ஓகே ஓகே. அப்புறம் ஃபாதர், இது உங்களுக்கு எப்படி தேவ அழைத்தல் கிடைச்சிச்சு? தேவ அழைத்தல் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல கடைசி பையன்றதுனால அம்மாவோட ஆசை என்னன்னா, தன்னோட 6 பிள்ளைங்களை ஏதாவது ஒரு பிள்ளைகளை கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த என்னுடைய அக்கா, அண்ணன் இவங்கெல்லாம் ஸ்கூல் பள்ளிக்கூடம் போகிறதே ஒரு பாரமாக நினச்சிக்கிட்டு போகல. எவ்வளோ கட்டாயப்படுத்தி பார்த்தாங்க, போனாங்க. அப்படி போயிட்டு அந்த காலத்தில் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸோடு நிறுத்திட்டாங்க. அக்கா 6ஆம் கிளாஸ் படித்தவங்க, அண்ணன் 5வது படித்தார். அதுக்கப்புறம் ஒரு அக்கா அவங்க என்னை தூக்கி வளர்த்தே அவங்க ஸ்கூல் போகிறத விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. அம்மா தான், அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா தான் விவசாயத்துக்கு அது இதுன்னு போகும்போது இன்றைக்கே என்னை சொல்லி அழுவாங்க, உன்னை தூக்கி வளர்த்து நான் ஸ்கூலுக்கு போகாமல் எனக்கு எழுத படிக்க ஒன்றுமே தெரியலையே, நானும் போயிருந்தேன்னா
இன்னைக்கு நானும் ஒரு சமுதாயத்தில் ஒரு எழுத படிக்க தெரிஞ்சு 4 பேரோட பேச பழக ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சில நேரத்தில் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு இன்னொரு ஆறுதல் என்னன்னா, நான் எடுத்து வளர்த்த, நான் பாதுகாத்துக்கிட்டு இந்த பிள்ளை வந்து கடவுள் பிள்ளையா இருக்குது. அது ஒரு பெரிய கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆமா, அதை வச்சு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த இறை ஆயத்தில்னு சொல்லும்போது என்னுடைய அம்மா வந்து கடைசி பிள்ளை நான்ன்றதுனால எனக்கு வந்து எங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என்னோட ஆசை. அதனால எங்க அம்மா வந்து 5ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே அந்த ஊர்ல நீ வந்து போந்தூர் அப்படின்னு இருக்கு, இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல போந்தூர், அந்த ஸ்கூல் வந்து மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் வச்சு நடத்தி மேனேஜ்மெண்ட்டு டயசிஸ்ல இருந்து சில சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து இந்த கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது, ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த இதில் வந்து எங்களுடைய பங்குல இருந்து என்னை எங்கள் சாமியார் அனுப்பி வச்சார் அங்கே போந்தூர் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு மான்ஃபோர்ட் பிரதர்ஸோடு தான் இருந்து படித்தேன், 10வது படிக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு சின்னதில் எப்படி சொன்னாங்கன்னா, எப்பா நீ 8வது வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு, ஏதாவது ஹோட்டலில் போய் ஏதாவது வேலை செஞ்சால் கூட அந்த மேனேஜர்கிட்ட சொல்லணும், இவங்க இவ்வளோ காசுக்கு சாப்பிட்டாங்க, அதுக்கு நீ சொல்ல ஏதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதனால 8வது வரைக்கும் படி அப்படின்னாங்க. 8வது முடிச்சதுக்கு அப்புறம் எப்பா 10வது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருப்பான் இந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு 10வது. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அந்த கனவுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுங்க. என் பிள்ளைங்கள்ல ஏதாவது கடவுளா பார்க்கணும், கடவுளுடைய அந்த பணி செய்யறதுல ஒரு சாமியார் சிஸ்டரா பார்க்கணும். ஏன்னா எங்க ஊர்ல வந்து குட்டி கிராமம், அந்த கிராமத்துல வந்து பங்கு சாமியார் தான் எல்லாமே. ஊருக்கு கட்ட பஞ்சாயத்து தலைவரும் அவர் தான், கோயிலில் பூசை வைக்கிறதும் அவர் தான். குடும்பங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து இந்த அது கோதுமை, அந்த எண்ணெய் அது மாதிரி கொடுக்கும்போது அப்போ அவரு தான் வந்து உணவு கொடுக்குறவரும் அவர் தான், வந்து விசுவாசத்தை கொடுக்குறவரும் அவர் தான், ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவரும் அவர் தான். ஸோ எல்லாமே இருந்தார் அவர். அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கும் ஒரு ஆசை, என் பிள்ளையும் இது மாதிரி ஒரு கடவுள் பணி செய்ய போகணுமே அப்படின்னு. அப்போ அவங்க அதை சில சமயங்களில் அம்மாவும் வந்து சாமியாருக்கு போயிட்டு சில சமைக்கிறது அது மாதிரிலாம் அப்போ பார்த்துருக்குறாங்க, வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது நான் அந்த ஃபாதரை பார்த்து எனக்கும் அந்த ஆசை வந்துச்சு. ஒரு சில ஃபாதருங்க அவங்க சொல்லுவாங்க, நீலப்பனார் சாமியார், அப்புறம் ராஜா ஃபாதரு அப்படின்னு ஒரு சில ஃபாதருங்களாம் இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெஸ்விட் ஃபாதர்ஸ் சபை சாமியாருங்க வந்தாங்க, எங்கள் பங்கை எடுத்து நடத்தினாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு சில சாமியாருங்களும் எனக்கு வந்து ஊக்குதல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாண்டிச்சேரி ப்ளூஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து என்ன ஊக்குவித்து, சிஸ்டர் செல்வி, சிஸ்டர் மார்க், சிஸ்டர் ரிமோ, அப்படி ஒரு சிலருங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்களும் எனக்கு வந்து ஊக்குதல் கொடுத்து, நீ போ, நாங்கள் இருக்கிற பின்னாடி உன்னை சப்போர்ட் பண்ண. எனக்கு ஒரு பயம்னா, நம்ம இந்த கிராமத்துலேருந்து போகிறோம், நம்ம வந்து நாளைக்கு இங்கிலீஷ்லாம் பேசணும், பொதுவில் மறைவுரை ஆட்டணும், அதெல்லாம் வந்து செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்குள்ள, ஒரு மனப்பான்மை. ஆனால் இவங்க கொடுத்த அந்த ஊக்குதல்லாம் வச்சு எனக்கு கண்டிப்பாக நான் போகணும். அங்கே 10வது முடித்த உடனே சில பேர் வந்து எனக்கு ஒகேஷன் ப்ரொமோஷன் அந்த இறையாயத்துக்கு அழைக்க வந்திருந்தாங்க. வந்தப்போ நான் என் பேரை கொடுத்துருந்தேன். என் பேரை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வருஷம் வந்து டெல்லியிலேருந்து வந்தாங்க, அப்போ இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் 11th 12th படிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுக்கிறோன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை கொண்டுட்டு போயிட்டு திருச்சியில் சென்ட் ஜோசப்பில் விட்டாங்க. திருச்சி சென்ட் ஜோசப்பில் விட்டு திருச்சி அங்கே ஒரு 6 மாதம் தான் படிச்சிருப்பேன், 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கு ஏன்னா நான் அந்த ஃபாதருக்கு போகிறதுக்காக ஒரு 2 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஜூன் ஜூலை அது மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஆகஸ்ட்டில் போய் பிக்கப் பண்ணேன், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நானும் என் கூட இன்னொரு என்னுடைய கம்பெனியன் லாசர்னு ஒரு பையன், நாங்கள் 2 பேரும் தான் அங்கே போனோம். 2 பேரும் திரும்பி வந்துட்டோம். அது வந்து ஜெஸ்விட் ஃபாதர்ஸோட சப்போர்ட் மூலமாக போனோம். அப்புறம் திரும்பி வந்துட்டு மறுபடியும் என்னை எங்கள் அம்மா கொண்டு போயிட்டு போலூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில், டான் பாஸ்கோ ஸ்கூலில், அதே அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டாங்க. அவங்களுடைய அந்த கம்பல் மூக்குத்தி இதெல்லாம் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி தான் வந்து உத்திரமேருன்ற அந்த நகை கடையில் வச்சு யூனிஃபார்ம்லாம் எனக்கு தைச்சி போட்டு எனக்கு ஒரு சூட்கேஸ் வாங்கி கொடுத்து, நீ போப்பா, நீ படி, நல்லா பெரிய ஆள் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி எடுத்து போய் விட்டாங்க. அங்கேயும் போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு நான் திரும்பி வந்துட்டேன்.
திருப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் வீடு சென்னையில் இருக்குது. அவர் அண்ணன் 2வது மூத்தவர். அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பென்னி மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து அங்கே அந்த பென்னி மில்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது செட்டில்மெண்ட் பண்ண உடனே அவர் அங்கேயே ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அப்போ அங்கே செட்டில் உடனே அவருடைய வீட்டில் போயிட்டு அம்மா வந்து என்னை அங்கே வச்சாங்க. ஏன்னா ஊரில் இருந்தால் பசங்களோட சுற்றிக்கிட்டு இருப்பான், அந்த படிக்கிற அந்த இது வர அந்த ஒரு எண்ணம் வராது, ஊர்லேயே அப்படியே இருந்துடலான்னுவான். சரி, அதனால் எடுத்துன்னு போயிட்டு அண்ணங்கிட்ட விட்டாங்க. அண்ணனும் கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னார், சரி ஏதாவது ஒரு கடைக்கு வேலைக்கு போகலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னை வந்து அந்த வேலைக்கு அனுப்புறதுக்கு அனுப்பிச்சாங்க. எனக்கு அந்த பொழுதுபோக்கு வேணும் அப்படின்றதுக்காக சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தேன். என்ன வேலைக்கு போனீங்க? அங்கே ஒரு பில்லு எழுதுகிற ஒரு கம்பெனி, அது வந்து நித்தின் நெட் வயரிங் அப்படின்னு, இந்த ஜன்னலுக்கெல்லாம் அந்த கம்பி போடுற மாதிரி வரும், அந்த இதில் போயிட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே சும்மா பில்லு எழுதிட்டு இருப்பேன், நான் கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுற வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி என்னுடைய ஊருக்கு இது ஈஸ்டருக்கு நான் திரும்பி போனேன். இப்போ போகும்போது அங்கே இருந்த அந்த சாமியார், அப்போ இருந்த பங்கு சாமியார், என்ன நீ சாமியாருக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், அப்புறம் இடையில ஏதோ நின்று போயிடுச்சு, அப்புறம் ஏதோ திருச்சி போனேன், திரும்பி வந்துட்டு போலூர் போனேன், திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு இன்னும் அந்த சாமியார் ஆகணும் இல்லை அந்த இறையத்தில் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்டார். நான் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே தான் சொன்னேன். ஏன்னா அவர் முன்னாடியே வந்து என்ன போப்பா போயிட்டு படி நல்லா அப்படின்னாரு திருச்சிக்கு. ஆனால் நான் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். இப்போ திருப்பி வந்து நம்ம வந்து இல்லை நான் சாமியார் தான் போகிறேன்னு சொன்னால் ஒருவேளை அவர் என்ன எங்கே திட்டுவாரோன்னுட்டு கொஞ்சம் தயக்கமாக தான் சொன்னேன். ஃபாதர், அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் போவேன், ஆனால் நானாக வந்து இது எடுத்து ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி ரிஸ்க் எடுத்தப்போ தான் 2 மாதம் லேட் ஆகிடுச்சு, அம்மாலாம் கத்துனாங்க. சரி, அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இந்தா பலோட்டைன் காங்கிரிகேஷன்லேருந்து ஏதோ இறையழைத்தல் கேம்ப் முகாம் நடத்துகிறாங்க பல்லாவரத்தில், அதை போய் அட்டன் பண்ணிட்டு வா. இன்னொன்று வந்து ஜெஸ்விட், அவரும் வந்து ஜெஸ்விட் சமையல் தான், அவர் பேர் வந்து ஃபாதர் ஜோ மைக். இப்போ அவர் சொன்னார், நீ ஜெஸ்விட்டுக்கு அப்புறமா போ, நீ முதல்ல போயிட்டு பலோட்டைனை ட்ரை பண்ணு, அங்கே இறையத்தில் உனக்கு கிடைச்சிச்சுன்னா அப்படியே போயிட்டு. ஏன்னா இவர் ஜெஸ்விட், ஸோ அதனால் வந்து திருப்பி வந்துட்டா நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி கூட நீ போகலாம், ஆனால் அங்கே போயிட்டு முதல்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சார். அங்கே போயிட்டு அந்த 2 நாள் கேம்ப் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபாதர் ஜஸ்டின் திரவியம் அப்படின்னு ஒரு பலோட்டைன் ப்ரீஸ்ட் அண்ட் ஒரு மோசஸ் பிரதர் இருந்தார் அந்த டைமில். ஸோ அவங்க வந்து என்னை பார்த்துட்டு they liked me, there is a enthusiasm and interest is there, so you are selected, you go home, you will get a letter. அப்புறம் வீட்டுக்கு போனப்போ அவங்க லெட்டரை அனுப்பி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் திருப்பி மதுரைக்கு போனேன். மதுரையில் போயிட்டு அங்கே 3 வருஷம் மதுரையில் படித்தேன் பலோட்டைன்ஸோட. 3 வருஷம் மதுரையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் பெங்களூர் நோவிஷேட். அப்புறம் 2nd இயர் நோவிஷேட்டும் ஃபிலாசபின்னு நான் வந்து அங்கே படித்தது வந்து கோவாவில் படித்தேன். கோவாவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அருளானந்தர் காலேஜில் பிஎஸ்சி ரூரல் டெவலப்மெண்ட் சயின்ஸ் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தேன். காலேஜ் கோர்ஸ். அப்போ அங்கே அது பக்கத்தில் ஒரு ஊரில் எங்கள் பலோட்டைன் சென்டர் இருக்கு, நாகமலை புதுக்கோட்டை பில்லர்னு ஒரு இடம். அந்த இடத்துல தான் நான் இருந்து போயிட்டு கர்மாத்தூரில் படித்ததெல்லாம். அப்போ அவங்க ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு அப்போ வந்து அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பலோட்டைன் காங்கிரிகேஷனில் ரீஜென்சின்னு சொல்லிட்டு 1 இயர் கொடுப்பாங்க. அந்த ரீஜென்சி 1 இயர் கொடுத்து அது வந்து இட்ஸ் வெரி ஷார்ட் டைம், தே ஆர் நாட் ஏபிள் டு டூ த பாஸ்டல் மினிஸ்ட்ரி. ஸோ அதனால் காலேஜ் படிக்கும்போதே ஒரு பாரிஸில் வச்சிடலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸை. அப்போ அவங்க காலேஜ் படிச்சிருக்கும் போதே பாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் வந்து தே வில் ஹேவ் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பி வச்சோம். ஸோ நான் போனது வந்து இட் இஸ் எ டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர், பில்லர். ஸோ பில்லர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பலோட்டைன் அனிமேஷன் அண்டு ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒரு பில்லர் நிறுவனம், அது பலோட்டைன் காங்கிரிகேஷனோட. அங்கே தங்கிட்டு நான் கர்மாத்தூர் அருளானந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ 3rd இயர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டர்ன் என்னோட வாழ்க்கையில் நடந்தது. அது வந்து திடீர்னு ஒரு சில ஃபார்மேஷன் ட்ரைனிங் பீரியடில் என்னுடைய ரெக்டர் சொன்னார், நீ வந்து யூ ஷுட் பி a real leader, so you should have a leadership quality, so you are a little bit frightened and you are a little bit feeling little self low image, so you should go for 1 year of a leadership training programs and
ஸோ வை டோன்ட் யூ உங்களை வந்து ரெக்டர் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிற கொஞ்சம் தாழ்வு மனப்பாடம் மாதிரி இருக்கு. அதனால வந்து ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வந்து கொடுங்க அப்படின்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க போயிட்டு நல்லா உங்களுடைய திறமைகளை வளர்த்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து, ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து ஒரு 4 வருஷம் இறையியல் படிக்க போகணும். ஆமா, அதுக்கப்புறம் வந்து யூ ஷுட் நீங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி பேசணும், பிரசங்கம் கொடுக்கணும், 4 பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லீடராக இருக்கணும். அதுக்காக வந்து அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் இம்மானுவேல் சவரியாடிமன் என்று அவர் தான் ரெக்டரு. ஸோ அவரு அதை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் பிரேக் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு அண்ணன் வீட்டில் மெட்ராஸில் தான் இருந்துட்டு எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட பங்கு சாமியாராக இருந்தவர் ஒருத்தர் ஃபாதர் ஜெயராஜ் இலங்கேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். ஓகே ஓகே. அவரும் ஒரு ஜெஸ்விட். அவர் அதான் அங்கே என்னுடைய பங்கில் இருந்தவர். நான் எப்போ பலோட்டைனில் வந்து அந்த நோவிஷா இருக்கும்போது இந்த கேஸுக்கு வாங்கினதுக்கு அப்புறமே என்னை வந்து எங்கள் பங்கில் வந்து பிரசவம் கொடுக்கலாம் என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஏதாவது சின்ன ப்ரேயர் குரூப்பில் கூட வந்து டாக் கொடுக்க சொல்லுப்பார். எனக்கு அந்த இதில் வந்து என்னை கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணவர் வந்து ஜெயராஜ் இலங்கேஸ்வர். அதே அந்த ஃபாதர் தான் இந்த நார்த் ஈஸ்டில் நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே வந்திருந்தார். ஒரு அனுபவத்துக்காக அவர் இங்கே வந்துட்டு கொஹிமா ரீஜனில் வந்து ஒர்க் பண்ணார். ஜெஸ்விட் கொஹிமா ரீஜன், இது நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு ரீஜன் அவங்களுக்கு. ஸோ மதுரையில் அப்போ அவங்க 1 ப்ராவின்ஸ் தான், அது மதுரை ப்ராவின்ஸ்னு இருந்துச்சு. இப்போ தான் அவங்க பிரிச்சிருக்காங்க சென்னைன்னு. அப்போ அங்கேருந்து நேராக இங்கே வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் இது மாதிரி வெளியே வந்திருக்கிறேன், இந்த அனுபவத்துக்காக வந்திருக்கேன்னு உடனே, அப்போ நீ வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு வா, இங்கே வந்து நீ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நான் ஒரு ஜெஸ்விட்டோட ஸ்கூலில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஸ் அ டீச்சர். இல்லை, இங்கே அஸ்ஸாமில் தான். அது வந்து குஞ்சும், அது அப்போது என்சி ஹில்ஸ், இட் இஸ் அட்டானமஸ் கவுன்சில் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து ஒரு குஞ்சுங் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் தான் ஒரு பிரதர் தாமஸ் புலிக்கல்னு ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சலேஷனில் இருந்தவர், தியாலஜி டைமில் வெளியே வந்துட்டு அவர் வந்து ப்ரீச்சர். அவர் வந்து பைபிள்லாம் நல்லா தெரிஞ்சவர். ஸோ பைபிளில் நிறைய வார்த்தைகள்லாம் மனப்பாடமாக சொல்கிறவர். அவர் அங்கே வந்து பசங்களை வந்து பைபிள் படிக்கிறதுக்கு நல்லா ஆர்வப்படுத்தணுன்ற அந்த இதில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ கொடுத்தப்ப நான் பின்னாடி அங்கே ஒரு டீச்சர் உட்காந்துட்டு இருக்கிறேன் பசங்களுக்கு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் சொன்னார், நான் ஐ சி சென்ட் ஜோசப் பிஹைண்ட் யூ ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் யூ, காட் இஸ் காலிங் யூ. பின்னாடி இருக்கிறாரு, கடவுள் உங்களை பாதுகாக்கிறாரு சொன்னார். ஆமா, அப்படி அவர் சொன்னப்போ எனக்கு நான் அந்த அளவுக்கு உடனே நம்பல, இது உண்மைதானா இல்லை ஒருவேளை இவர் சொல்றாரா, நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றாரா, நம்ம சந்தோஷப்படுறதுக்காக சொல்றாரோ அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் தயக்கமா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள அந்த ஒரு தாக்கல் வந்துச்சு. ஸோ கடவுள் பணிக்காக நம்ம அப்படி இருந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி நான் வந்து பலவட்டைன் போகிற அந்த வாய்ப்பு இருந்துச்சு. சரி, இங்கே வந்து நான் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன், சரி ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நான் வந்து புக்கெல்லாம் நிறைய படிக்கிறது, நார்த் ஈஸ்ட் அந்த ஜியோகிராஃபி அண்ட் இங்கே இருக்கிற அந்த கல்ச்சர் எல்லாத்தையும் நான் வந்து டீச் பண்ணி அப்போ அதை படிக்க ஆரம்பித்தப்போ, ஸோ அவர் தான் என்னை வந்து நார்த் ஈஸ்டில் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு இடம், உன்னை அந்த ஃபெய்த்தை வந்து கொண்டு வரத்துக்கு, உனக்கு கிடைச்ச அந்த ஃபெய்த்தை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார் எனக்கு அந்த புலிக்கல்ன்ற. அப்போ என்னை இங்கே வர வச்ச அந்த ஜெயராஜன் இங்கே தான் இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஐசக் நீ அங்கே அருணாச்சல் மிஷனில் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க மக்களுக்கு பண்ணுறது வந்து அந்த பணி உண்மையாலுமே உனக்கு இறைவனுடைய பணி செய்யணும்னு அந்த ஆசை இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு செய்யலாமே, அதை பற்றி நீ வந்து உன்னுடைய ஜபத்தில் நீ வந்து யோசிச்சு இது பண்ணு, சிந்தனை பண்ணு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அது பண்ணதுக்கு அப்புறம் தான், அதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. நம்ம அங்கே இருந்துட்டு இங்கே வந்துருக்குறோம், கடவுள் ஒருவேளை இதையும் தாண்டி இன்னும் தூரமாக நம்மளை ஒரு இடத்துக்கு அருணாச்சல் பிரதேஷ் ஒரு கார்னருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு 2 வீக்ஸ் 2 வாரம் நான் வந்து தியானத்துக்கு போயிருந்தேன்.
தியானத்துக்கு போயிட்டு ஜெபிச்சுட்டு அப்போ அங்கே இருந்த அந்த ஃபாதர்ஸோட அந்த அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணது, அதனுடைய வாழ்க்கையில் நான் நடந்ததெல்லாம் அவங்க கூட சொல்லும்போது, இறைவன் வந்து உன்னை வந்து வழிநடத்திட்டு தான் வராரு. அப்போ கடவுளுடைய திட்டம் உனக்கு இருக்குது, உனக்காக கடவுள் செஞ்ச திட்டம் இன்னும் இருக்குது, அந்த திட்டம் வந்து கடவுள் உனக்கு திறந்து காமிக்கிறாரு அப்படின்னும் போது தான் அருணாச்சல் மிஷன். அப்போ வந்து 2000 நான் 6ல் இந்த பக்கம் 2006 எண்டில் நான் அங்கே வந்தேன். 2007 அந்த ஃபாதரோட தான் இருக்கிறேன். அப்போது 2005ல் த மியாவ் டயசிஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ், மியாவ் அண்டு இட்டாநகர் டயசிஸ்னு 2 இருக்குது. அந்த டயசிஸ் வந்து 2005ல் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 2006ல் த பிஷப் சாரு அவங்க அப்படியே பிரிஞ்சு அது வந்து ஒரு டயசிஸ் வந்து தேஸ்பூரில் இருந்துச்சு. தேஸ்பூர்லேருந்து பிரிஞ்சு வந்தது வந்து இட்டாநகர் டயசிஸ். இந்த பக்கத்தில் வந்து திப்ருகர் டயசிஸ்னு இருக்குது அசாமில், அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது வந்து மியாவ் டயசிஸ். ஸோ இந்த டயசிஸ் அப்போது அந்த இதுங்களில் அப்போ பிரிஞ்சு வந்தது. அதனுடைய ஃபஸ்ட்டு ஆயராக வந்து ஒரு பிரதர், அந்த டைமில் அவர் வந்து சலேஷியன் பிரதராக இருக்கும்போதே வந்து அந்த அருணாச்சல் மேலே ஒரு அளவு கடந்த அந்த ஒரு பாசம் வச்சு அங்கே போயிட்டு பிரதராக இருக்கும்போதே பணி செஞ்சுட்டு இருந்தவர் தான் ஒரு பிரதர் ஜார்ஜ், என்னுடைய பிஷப் ஜார்ஜ் பள்ளிப்பரம்பு. அவர் பிரதரா தான் இல்ல அவரு பிரதரா இருக்கும்போது பண்ணாரு. ஆமா, அப்புறம் வந்து ப்ரீஸ்ட் தியாலஜி படிச்சாரு. அப்போ வந்து கண்டினியூ பண்ணிட்டு அருணாச்சல் மிஷன். அப்புறம் பிஷப் ஃபாதர் ஆனதுக்கு அப்புறமும் அதே அந்த டயசிஸ்ல தொடர்ந்து பணி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு.